இப்போ உங்களா இல்லத்துல இருந்தாலும் இருப்பீங்களா? இருக்க மாட்டேயா? சாரதா இல்லத்துல விட்டையா விட்டதுக்கிட்ட உள்ள முடியெல்லாம் வெட்டி மொட்டை அடிச்சு குமப்பிள்ளையில ஒரு காயம் வந்தான்னு சொல்லி இன்னொரு சிண்டம் ஒரு டேப்லெட்டை மட்டும் கொடுத்து வச்சிருந்து கொரோனா டைம்ல வரவேணாம் சொல்லி நான் அப்படியே இருந்தேன் பயத்துல இந்த மனங்கல்ல திடீரெண்டு போனோம் புள்ளை வெளிச்சு என் கண் கிண்ணெல்லாம் தெரியாம போகுது ஒரு டேப்லெட் தாராங்கன்னு நான் ஓடி போய் பிச்சை எடுத்தேன் புள்ளைய பிச்சு விழுந்த புள்ளை எடுத்துட்டு வந்து அப்படியே எடுத்து வந்து நான் ஒரு மருதமன் ஒரு பரிசாரியாட்ட போய் காலில் விழுந்து அங்கஞ்சண்டு கையேந்து 7,000 ரூபாய் காசு கொண்டவர்கிட்ட கொடுத்து அந்த புள்ளைகள கிளந்தியெல்லாம் மாற்றி இன்றைக்கு திருப்பி இந்த புள்ளைக்கு இந்த அளவுக்கு முடிய வளர்த்து வச்சிருக்கேன் ஐயா. எத்தனை வயசுல கொண்டு சேர்த்த நீங்க இல்லத்துல? 11 வயசுல. அப்பயும் கஷ்டமா இருந்துக்கிறேன். நீ விட்டுட்டு போக பயமா இருக்க? இல்லத்துக்கு போக பயமா இருக்க? அது என்னோட இருக்குங்க ஐயா. என்னால வேலாட்டம் வந்தா நான் நீ ஏதாவது ஒரு அது மட்டும் இப்போ நாங்கள் இருக்க மாட்டேன் பிள்ளைகளுக்கு என்ன எங்களுக்கு ஏதாவது வசதிகள் செய்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் பார்ப்போம். உதவிகள் சாப்பாடு பிள்ளைகளுக்கு உள்ளுடுப்புகள் கிழமைக்கு 2 ஐலஸ் போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை வாகனங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு 2 ஐலசி போகிறதுக்கு 1000 ரூபா அவட தந்து போய் அடுத்து இறக்கிட்டு அங்கேருந்து கூட்டி வாரத்துக்கு 850 ரூபா. மடுவத்தறி ஆஸ்பத்திரியிலேருந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு 150 ரூபாய்க்குள்ள சாப்பிடலாது. அந்த டீ கொண்டு தருவாங்க அந்த டைமில் ஏதாவது சாப்பிடணும். என்ன கூட்டி போவதரும் இல்லை. எல்லாரும் அவங்களோட கொஞ்சாதி மேலே அவங்களோட ஆட்கள் வருவாங்க. நான் தனியாக நடந்து போய் இந்த பாபாட அருளால் கும்பிடுத்து திருப்பி வார் இந்த பாபா அங்களை காப்பாத்துறேன். அப்படி அப்போ கிழமைக்கு 2 நேரம் போகணும். இப்படி நிலைமைக்கு முக்கியமாக இந்த பிள்ளைகளுக்கு உள்ளுடுப்புகள் அது இது உண்ண ஒழுங்கான சாப்பாடு. இன்னும் இன்றைக்கு கீரையை வாங்கி கொண்டு போய் ஒரே இந்த பிள்ளைகளுக்கு கீரையை பயந்துங்க மூத்த பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி எல்லாம் சோர்ந்து போயிருக்கு. பூக்கண்டுக்கு தண்ணி ஊத்தாத மாதிரி முகங்கள். அதுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு எல்லா பிள்ளைகளும் அப்பா நமக்கு ஒரு வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு சத்தானமா திடீர் கொண்டு உளுங்கள். நான் கேட்குறேன் என்ன புள்ள நீங்கள் உள்றேன் டாக்டர்கிட்ட கேட்டால் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான கால்சியம் இல்லை ஒன்றும் இல்லை. என்னால் 7 அப்புள் வாங்கி கொடுக்க ஒரு அப்புள் வந்து 200 ரூபா விற்கான். ஒரு பழங்கள் வாங்கி வந்தால் கிரேப்ஸ் 1000 2000 விற்கான். நாங்கள் இங்கே இல்லாத நாங்கள் இங்கே ஒரு இருக்கிறாங்க கொடுத்து வளர்க்காங்க. அதாவது இருக்கிற தனவான்கள் மகான்கள் புண்ணியமுள்ளாக்களுங்கிற அந்த உதவியை செய்தால் நான் அந்த பிள்ளைகளுக்கு மாதம் நாங்கள் வேண்ட உதவி செய்தால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் படிப்பேன். எனக்கு தின்னோண்ட வயசு நான் சோறே தின்றது. நான் சோறு பெரியா தின்னல ஒரு வாய் தின்னு அந்த பயம் பகுதி பேர் தின்னு இப்படி மதுரை இருக்கிறத விட பிள்ளைகளை சாப்பிட வச்சு போடுதானே நீங்க கேளுங்களேன். என் பிள்ளைகளை தான் பார்க்குறேன். ஒரு ஷார்ன ஒரு டிஷர்ட் தானே வேற இன்னொன்று வாங்குறது இல்லை. அப்படியான நிலைமையில கடன் கஷ்டத்துல இருக்கேன் ஐயா. உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் வேண்ட உதவிகள் என்ற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு செய்யுங்க. உங்களால் வேண்ட உதவிகளும் இறைவன் உங்களுக்கு அறுபடியும் உங்களோட பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும். என்ற பிள்ளைகளுக்கு சகல வசதியும் செய்யறது ஏதாவது ஒரு வழியிலங்களுக்கு இருக்க இல்லிடம் எங்களுக்கு ஒரு நாங்கள் செஞ்சுக்கிறது போனால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது ஒரு குறுகிய கூடுவோம் ஐயா. வேண்ட உதவிகளை செய்யுங்க. எங்களுக்கு வேண்ட உதவி செய்தவங்களுக்கு நல்ல இது ஒரு உருவாக்கி தாங்க. எல்லாருக்கும் இறைவன் அருள் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும். உங்களோட கை ஊம்பி வணங்கி கேட்கின்றது. கண்ணால் கண்ணீர் தான் வரும் எங்களுக்கு. நீங்கள் அனுப்பிட இது இப்படி உள்ளங்கள் பார்த்தா ஆளாளா கேட்பாங்க உங்களோட பிள்ளைகள். ஏன்னா உங்களால் முடியாது. இப்படி தனிமையில நீங்க 3 பிள்ளைகளையும் பச்சிக்கல தாய் இல்லாம இருக்கு. சரியா? என்னையா அது உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன சாப்பிடாம இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட சாப்பிடல? என்னையா ஒரு தடவை சாப்பிட சாப்பாடு பாருங்க மச்சான் பிள்ளைகள வடிவ எப்படி இருக்குது. பாடணுமா இருக்கு முகமெல்லாம். இப்படி ஏலாஜா அப்படி கஷ்டம். ஏன்டா நீங்க வச்சிக்கிறது கடும் கஷ்டம். உங்களுக்கு நல்ல ஒரு என்ன மாதிரி இப்ப பிரச்சனை இல்லை. அது இப்படி ஒரு உதவிக்கு வரமாட்டாரு மச்சான். டாக்டர் சொல்றான் ஐயா நீ கடனாளைக்கு உன்னோட பிள்ளைகளோட நீ இருக்கணும் பாலணும் சொன்னா நீ சத்திர சிகிச்சை செய்யணும். நீ சத்திர சிகிச்சை செய்தாதான் உன்னோட பிள்ளைகளை வச்சு பார்க்கலாம் எப்படி சொல்றாங்க. என்னோட வந்தாக்கள் எல்லாரும் கிண்டி மாத்தி போறாங்க. எனக்கு எனக்கு 70-85 லட்சம் கிட்ட வசதி இல்லையா. வசதி இல்லைன்றது ஒரு பிரச்சனை இல்லையா. வசதி யாரும் உள்ளங்கள் அப்படியானாக்கள் வந்து 6வது முன் வந்து செய்யற அளவுக்கு உங்களாலையும் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு இயலாது. அதான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருந்து உங்களுக்கு இப்படி என்னமா இருந்தீங்கன்னா இந்த உதவி இதே இல்லை உங்களுக்கு. நீங்க உங்களை பிள்ளைகள் 3ஐயும் பார்ப்பீர்கள்.
அதுக்கு தான் ஐயா கேட்டு இருக்க மாட்டோங்க. அது யாராவது வேண்ட உதவி வச்சு எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும். இந்த பிள்ளைகளை நான் வளர்க்குறது அதில் என்ன விட்டுது, அதுகளுக்கு நான் இந்த அளவுக்கு வளர்த்து அப்பா விட்டு பிரிய மாட்டேல. இல்ல இந்த உள்ள பெரிய பிள்ளையானதுக்கு நான் அங்கே இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஓடிச்சிருந்தேன். அப்படி மச்சான் இந்த பிள்ளைகள் அப்பா விட்டு பிரியாது. அம்மா 5 வருஷத்தால விட்டுட்டு போயிட்டு எங்கேயோ குருமம் இந்த குருநாகல்ல குருநாகல்ல போன மாதிரி இந்த பிள்ளைகளையும் வந்து பார்க்கல மச்சான். அவங்க வேற கல்யாணம் கட்டிட்டாங்களோ தெரியல. அப்படி கட்டிக்காங்கண்ணே, கல்யாணம் கட்டிக்காங்களாம். அவங்க பிள்ளையும் பிறந்த நல்ல ஒரு இதான். ஆனா இப்படியான சந்தர்ப்பத்துல ஆம்பளைகள் விட்டுட்டு போனா அவங்களுக்கு வேற கோட்சி வழக்கு, பிள்ளைகள செலவுக்கு கட்டலாம். ஆம்பளைகளுக்கு ஒரு சட்டம், பொம்பளை என்ன செஞ்சா அதை எடுக்கிறல்ல. இது என்ன அநியாயம்? பொம்பளைங்க எடுக்கணும், ஆம்பளைங்க எடுக்கணும். இப்படி 3 பொம்பளை பிள்ளைகளை விட்டு போட்டு வேற கல்யாணம் கட்டுறது தப்பு. அது யாருன்னாலும் சரி, ஆம்பளை எல்லாம் கூட பேர் செய்யறாங்கன்னு சொன்னா பொம்பளை போய் கோட்சில இருந்து போலீஸ்ல சும்மா சிரிச்சாப்புல குளர்னாங்கன்னா சரி தண்டனை. நாங்க போனோம் தானே ஐயா பொலிசிக்கு பொலிசிக்குள்ள போய் சென்றதுக்கு. அது பொம்பளை அவள் ரவி இருப்போம், அவள் யாரோடையும் போவாளண்டி என்ன 3 அவன் யாரோடையும் போவான்னு சொன்னா அந்த 3 பிள்ளைகளை விட்டுட்டு போய் வேற கல்யாணம் கட்டலாமா? இப்படி நல்ல நல்ல பிள்ளைகளை வடிவான பிள்ளைகளை பாருங்க முகத்தை எப்படி இருக்கணும் மச்சான். எல்லாருக்கும் ஒரு நியாயம் இப்படி இருக்க கூடாது. ஏனண்டா அவங்க இப்படி விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி இருக்கக்குள்ள பிறக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. வகுறு ஊதினமாக இருக்கு, ஊதித்தான் இருக்கு. இந்த கிட்னி பிரச்சனை 2 பக்கம். அங்கே மோட்டரை வச்சுக்கிட்டாங்க, கரண்ட் அடிக்குது நமக்கு, அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்படி இந்த பிள்ளைகள் விட்டுட்டு போற வழியும் இல்லை. 6வது நல்ல உள்ளங்கள், நீங்க நல்ல உள்ளங்கள் இருக்காங்கம்னா உங்களோட வீடியோ போட்டா பார்ப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்க வேற ஆக்களும் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், அப்பா விட்டு போக மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை? படிக்கிறதுக்கா உதவிகள் வேணும். அப்ப சாப்பாடு வேணும்னு உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி, உடுப்புகள், சாப்பாடுக்கு எல்லாம் வேணும். வேணும்னா ஒரு நேரம் சாப்பிடுதுகள், 3 நேரம் சாப்பிடுறோமா ஐயா இந்த பிள்ளைகள் எழுதிக்கு? என்ன பண்ற இந்த பிள்ளைகள்? நீங்க என்னய்யா? படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி, சாப்பாட்டுக்கு, புத்தகம் ஒப்பியல், அப்பாவுக்கு டைலஸ் போறதுக்கு என்ன ஏதாவது உதவி வேணும். நல்ல உள்ளங்கள் பார்த்து செய்யணுமையா. நான் வீடியோ ஓடுற மட்டும்தான் சரியா? இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களை இந்த மாதிரி இவங்க நீங்க இந்த வேலை செய்யற பிரதேச சபையில இந்த வேலை செய்யற அவங்க எனக்கு போன் பண்ணி தான் இந்த மாதிரி 3 பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லித்தான். அவங்க இங்க சொந்த இடமுங்க கல்முனை பார்த்தேன் மச்சான். அவங்க மூலமா தான் நான் வந்திருக்கேன். இப்படி நல்ல உள்ளங்கள் இந்த பிள்ளைகள், இந்த 3 பிள்ளைகளுக்கும் படிப்புக்கு ஏற்ற மாதிரி 6வது முன் வந்து உங்களோட குடும்பத்தை பாருங்க மச்சான். ஆனா இவங்களை இல்லத்துல கொண்டு போய் சேர்த்தாலும் அப்பா விட்டு இருக்க மாட்டாங்க மச்சான். நான் அப்பா தான் வேணுமென்ட்டு இருக்காங்க. இதுக்கு முதல்ல நான் காய்ச்சி பார்த்தேன், ஏலாண்டு சொல்றாங்க பிள்ளைகள். ஏன்னா அவ்வளோ பாசத்தோட வரைக்கும் எனக்கும் அம்மாண்டு பால் போக்கக்குள்ள இந்த கமக்கட்டை தான் பிச்சு அம்மாண்டு இந்த புள்ளைகள் வளர்ந்தாது அதில் என்ன விட்டு போகுதுகள் இல்லை. 3 வயசுல அம்மாண்டு கேட்டால் என்ன தம்பிக்கிறேன் நான் கஷ்டப்படுத்தான் மறக்க வச்சு வளர்த்து எப்படி விடுறேன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாயில லேசா சொல்றாங்க, லேசா சொல்லலாம். ஆனா அந்த பாசம் விடாது. அதான் தெரியும். அதாவது எங்களுக்கு இந்த புள்ளைகள் வாழ்றவங்களுக்கு பணம் இல்லை. பணம் இருக்கிற தனவான்கள் எங்களுக்கு பணத்தை தாங்க. இந்த பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு ஒரு இருக்கை இல்லடம் எங்களை பாருங்க. மாசம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இந்த கோடி புண்ணியம் கிடைக்கும். கூடுதலா கும்பிட்டு இருக்காங்கய்யா. நல்ல உள்ளங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க சரியா? இப்படி கையெடுங்க, கையை கட்டத்துக்கு கீழே வச்சுருங்க சரியா? குளர்றாய் பார்க்க வர்ற மாதிரி குளரக்கூடாய்யா சரியா? நல்ல உள்ளம் இருக்கு. உங்களோட தேவையானதை செய்வாங்க. சாப்பாடு வாங்கி தட்டா? சாப்பாடு வாங்கி தரேண்ணா. சாப்பிட்றியெல்லாம் நீ? சாப்பிடல சாப்பாடு நான் இந்த முடிய வாங்கி தரேன் சரியா? சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிடுங்க. ஒரு கூட நம்மளுக்கு காய்ச்சிக்கல ஐயா. எனக்கு மனவேதனையாக இருக்கு அவங்க 3 பேரையும் பார்க்குறதுக்கு. அவங்களோட அப்பாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கு. எப்படி வாழப்புற 2 எனக்கு நான் தெரியல. ஆனால் படிப்பு முக்கியம் மச்சான். படிப்புக்கு இந்த பிள்ளைகள் 3 பாருங்க மச்சான், பொம்பளை பிள்ளைகள். உங்களோட அப்பாவும் சொல்லல நேரம், அது இப்பயோ நாளைக்கோ சொல்லல.
அவர் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் நான். ஆனால் அந்த 3 பிள்ளைகள பிரச்சனையும் இப்படி போகுதுன்னு தெரியல. நல்ல உள்ளங்கள் சின்ன ஒரு உதவி ஒன்று வந்திருக்கேயா, அதை நான் தாரேன் சரியா. இந்த உதவி எப்படி நீங்கள் நன்றி சொல்லாட்டியும் தேவையில்லை. அந்த உதவியை நான் அவரோட பேரை நானே சொல்கிறேன் சரியா. ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு சொன்னால் பைஜே ரூபன், அவர் ஊர் வெள்ளாவளி. அவர் இருக்கிற இடம் மச்சான் சவுதியில் இருக்காரு. அவர் உதவியை கொடுத்துருவோம் மச்சான் சரியா. அந்த குழந்தைங்க 3 பிள்ளைகளுக்கும் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியா, அதுகளும் நன்றி சொல்கிற நிலைமை இல்லை மச்சான். பார்க்க போனால் என்னமோ தெரியல, இது அவர் உதவியை கொடுத்துருவோம் சரியா. நான் இது எவ்வளோ இருக்கேன்ட்டு பைஜே அவர் ரூபன், அவருக்கு நீங்கள் என்ன உங்களால் சொல்ல விருப்பமோ அது எவ்வளோ இருக்கேன்ட்டு பார்த்து சொல்லிடுங்க. ரூபன் 15,000 இருக்கு. அந்த ரூபன் ஐயாவுக்கு எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு மிச்ச நன்றி. எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் எங்களை போல ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இறைவன் அவருக்கு அரசும் தீர்காயுசோடு அருள் புரிய வேண்டும் என்று கும்பிட்டு கேட்டுக்கிறோம். சரி மச்சான், நல்ல உள்ளங்கள் இப்படி இந்த குடும்பத்தை கைவிட்டுறாங்க மச்சான். ஏதோ ஒரு வழியால் நல்ல செஞ்ச மச்சான். ஏன்னு சொன்னால் அவங்களோட படிப்பும் கஷ்டமாக இருக்கு. இன்றைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகல மச்சான், ஸ்கூலுக்கு போகல. உதவியை செய்யறதுக்கு ஐயா உங்களுக்கும் எங்களுக்கு இந்த உதவியை கேட்க பார்க்க யாருமே இருக்கல. ஆனா நீங்க எங்களை கேட்டு செய்யறதுக்கு உங்க மூலமா வந்தது உங்களுக்கும் நன்றி ஐயா. இங்க அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி. அவங்க தான் உங்களோட கஷ்ட நிலைமையை சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. நான் இப்போ கேமரா பிடிக்கிறதுக்கு ஆளையும் கூட்டி வரல, உங்களை பார்த்துட்டு போக மாட்டேன். நான் வந்தேன், இவங்க கூப்பிட்டு இப்படி பாருங்க. அவங்களோட வேலையை விட்டுட்டு இடையில சொல்லி போட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி ஒரு உங்களோட அமைப்பு ஒரு கடவுள் தான். நீங்கள் கடவுளை நம்புங்க, அதை தான் நான் சொல்லுவேன். சரி, உங்களோட பிள்ளைகளுக்கும் அப்படி கிடைக்கும் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இந்த வீடியோ நான் போடுறேன், 6வது முன் செய்வாங்கன்றது நம்பிக்கை இருக்கு எனக்கு. நல்லா படிக்கணுமையா சரியா. நல்ல உள்ளங்களுக்கு நீங்கள் உங்கள் 3 சேர்ந்து சொல்லுங்க, ஒருமிங்க எங்களை அப்படி பாருங்க அண்ணா, எல்லாரும் ஒரு உறவுகள்லாம் சேர்ந்து சொல்லுங்க. வாழ்வாதாரத்துக்கு உதவி வேணுமண்ணா என்று கேளுங்க. நீங்க ஐயா எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க, படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடுக்கு உதவி செய்யுங்க, உடுப்புகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க ஐயா. ஏன்டா அவ்வளவு உளறிதிரிக்கா? உளரக்கூடாது. சாப்பாடு வாங்கிட்டு வரேன்பா, பைக்கில் நான் கூட்டிட்டு போறேன். வா, நல்ல உள்ளங்களுக்கு நீ பயப்படக்கூடாது சரியா. ஐயோ சரியா, விஜயரா சாப்பாடு வாங்கிட்டு வரேன், சாப்பிடுவோம் சரியா. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரியா மச்சான். சாப்பாடு வாங்கி கொடுத்து விஜயம் மச்சான். நல்ல உள்ளங்கள் இப்படியான குடும்பத்துக்கு முன் செய்யுங்க மச்சான். கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க மச்சான். உங்களால் ஏலாட்டியும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணால் யாராவது ஒரு மூலமாக இவங்களை வாழ்வாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க மச்சான். ஷேர் பண்ணுங்க சரியா மச்சான். பட் ஐயா நம்ம சாப்பாடு வாங்க போ. சாப்பிடுங்கய்யா. அப்படிங்களா? உங்களுக்கு இந்த சாப்பாடு தந்ததுக்கு மிச்சம் நன்றி மாமா. நாங்கள் சரியான பசியில் இருந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருந்து நீங்கள் எங்களுக்கு இந்த சாப்பாடு கொண்டு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எங்கள் அம்மாவும் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாவோ, எங்களோட அப்பா கிட்ட கிட்னி ஃபெயிலியர், எப்படி வாழ்றதுக்கு என்ன செய்யறேன்னே தெரியாமல் இருக்காது. எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா ஒரு புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, வீடு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இங்கே சாப்பிடுங்க, சாப்பாடை காத்து இருக்கக்கூடாது. நீங்க முதல்ல சாப்பிடும் நேரம் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிருக்குன்னா வா பயப்பட இந்த யோசிக்காம நீ சாப்பிடுயா சரியா. நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, நீ சாப்பிடு சரி, பிரச்சனை இல்லையா. நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க. நல்ல உள்ளங்கள் பார்த்து ஏதாவது ஒரு வழி ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க சரியா மச்சான். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். உங்க பசியில இருந்திருக்காங்க, அதுக்காக தான் நான் அந்த சாப்பாடை வாங்கி கொண்டு கொடுத்தீங்க மச்சான். நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி 3 பிள்ளைகளுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க மச்சான். பெரிய ஒரு கோடி நன்றி கிடைக்கும் மச்சான். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். நிறைய தரம் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்க. ஒன்றுமே சொந்தம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகள் மச்சான். பாருங்க, வேற ஆளையும் முடியாது மச்சான். 2 அளவுக்கு உதவியை செஞ்ச மச்சான், நல்லா இருக்கும் மச்சான். பைஜே ரூபன் இங்கே கொடுத்த உதவியும் வாழ்த்துக்கள் மச்சான். பாருங்க சாப்பிடுங்களா.